கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியாக இருக்கணும். பட் எந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா டைப்ஸில் பண்ணலாம். நம்பர் 1 ஃபிசிக்கல் கோல்டு, நம்பர் 2 டிஜிட்டல் கோல்டு, நம்பர் 3 கோல்ட் பீஸ் அதாவது ETF, நம்பர் 4 கோல்ட் சாவரின் பாண்ட்ஸ். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பண்ணியிருந்த வீடியோவில் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தது SGB பாண்ட். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோல்ட் சாவரின் பாண்டை RBI இஷ்யூ பண்ணுறாங்க. இதோட வேல்யூவேஷன் 24 கேரட் பியூர் கோல்டை பேஸ் பண்ணி வேல்யூ ஃபிக்ஸ் ஆகுது. இதோட மினிமம் ஆஃப் 1 கிராமில் ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து அதோட மல்டிப்ளிகேஷனில் மேக்ஸிமம் ஆஃப் 4 கிலோ வரையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோல்ட் சாவரின் பாண்டில் என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இருக்குது ஓவர் ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 நோ GST, நம்பர் 2 நோ கேபிட்டல் கெயின் டேக்ஸ், நம்பர் 3 we can use it as a collateral, அதாவது நம்ம இந்த பாண்டை வச்சு நம்ம பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் 2.5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் கிடைக்கிது. இதை ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம SGBயில் பார்க்கலாம். இது நம்ம யூஸ்வலாக வாங்குகிற ஃபிசிக்கல் கோல்டை விட ஏன் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கொடுக்குதுன்னு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கலாம். லாஸ்ட்டாக 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபெப்ரவரியில் SGB பாண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஃபெப்ரவரி 21 அதோட ரேட் 6213 பெர் கிராம். அன்றைக்கி ஃபிசிக்கல் கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா 5788 பெர் கிராம். ஆன் த டேயில் 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். பர்சன் ஏ SGB பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருனும் பர்சன் பி ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு எடுத்துக்கிட்டு அந்த 2 சினாரியோக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சினாரியோ 1ல் ஏன்ற பர்சன் என்ன பண்ணுறாருனா 10 கிராம் SGB பாண்ட் வாங்குறாரு. ஒரு கிராமோட விலை 6213. அப்போ 10 கிராமோட விலை 62130. இதுதான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா பர்சன் பி 10 கிராம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறாரு. ஒரு கிராமோட விலை 5788 ரூபா. ஸோ 10 கிராம் 57880 ரூபாய்க்கு வாங்குறாரு. பட் இங்கே ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுனால மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இருக்கும். மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் ஒரு 5லேருந்து 30% வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது. அப்படிங்கிற நம்ம ஒரு 15% எடுத்துக்கலாம். அதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 8682 ரூபா. ஸோ டோட்டலாக அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் 66562 ரூபா வருது. இங்கே நான் GST கூட கவுண்ட் பண்ணல. கரெக்டான வேலை நீங்கள் பை பண்ணிங்கன்னா 3% GST கூட இதில் ஆட் ஆகும். பட் ஸ்டில் நான் அதை கன்சிடர் பண்ணலன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4432 ரூபா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 5 இயர்ஸில் எவ்ரி இயர் ஒரு 10% கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் SGB பாண்டுக்கு நம்ம 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகும். ஸோ 2.5% 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7766. அண்ட் கோல்டு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு பெர் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 10006 ரூபா வந்திருக்கும். அதாவது நம்மளுக்கு 10 கிராம் நம்ம வச்சுருக்கிறதுனால 1,60,060 ரூபா வந்திருக்கும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7766 ரூபா. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,7826 ரூபா நமக்கு SGBயில் ரிட்டர்ன் வந்திருக்கும். பர்சன் பிக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இவரோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 93,210 ரூபா வந்திருக்கும் அவரோட 10 கிராமுக்கு. ஸோ ரிட்டர்ன்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14,616. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி SGB பாண்டில் 4,432 ரூபா கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் ரிட்டர்ன்ஸில் 14,616 ரூபா எக்ஸ்ட்ராவாக நம்ம கெயின் பண்ணுறோம். SGB பாண்டோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இதை நம்ம எப்போ வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI இஷ்யூ பண்ணலாம் நம்ம வாங்கணும். இதுதான் இந்த ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் 4 டைம்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண டேட்ஸ். இதை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ், டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ், அது இல்லாமல் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ஸ் லைக் ஜெரோதா இங்கேயும் நீங்கள் வாங்கலாம். பட் டிமேட் புரோக்கர்ஸ் மூலமாக நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின் சார்ஜ் ஆகும். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லாக்இன் பீரியட் உண்டு. நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் இதை வெயிட் பண்ணி தான் நீங்கள் செல் பண்ண முடியும். கம்மிங் May 10 அக்ஷய திருதி வருது. ஸோ அக்ஷய திருதி அப்போ கோல்டு வாங்குகிற ஹேபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த டைம் மேக் அ பை ஆஃப் SGB பாண்ட் இன் செகண்டரி மார்க்கெட். மேலும் உங்களுக்கு SGB பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இருந்தால் மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. Thank you for watching this video. We'll meet you in another informative video. Until then, bye bye from Divakar. Thank you.